ரவுண்டு கட்டி அடிக்குது பாரு. பொறுமையா இருந்த கையின முள்ளு ஏறிட முடியாது. அவசரப்படாத. இன்னும் ஒண்ணு இருக்கு. பொறுமை அடிச்சு பெரிய சூர என்ன மீனை கட்டி கொலை பண்றீங்க? மாப்பா கூடிடுச்சு நமக்கு லட்சு தானே பட பண்ணு பேத்து விடணும். ஏன்டா நமக்கு ஒம்புன்னு தான் நான் 2 துண்டியை கொடுத்ததை போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு கட்டியை காட்டணும். நீ அங்க எம்மாத கொடுத்தாலும் ஓடும். அங்க இருக்கு சொன்னா வேற லெவலுங்க. மண்டை பண்ண அதுக்குமே எட்ட மாட்டேங்குது. பட்டப்பகல்லே அம்மருக்கு தெரியாது, நைட்ல வேற படம் முடிக்க விடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஆழ்கடலில் திருப்பி என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி டூனா பீச் அப்புறம் வஞ்சர மீன் எல்லாம் பிடிச்சிருவோம். இதேமாரி ஃபிஷிங் ட்ரிப் உங்களுக்கு வேணுன்னா 1 டேவாக இருந்தாலும் கமர்ஷியலாக ஃபிஷிங் ட்ரிப் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா இவர் தான் இந்த போட்டோட கேப்டனு. இவர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்கள. ஃபிஷிங்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்கள அந்த டைமு. அதுக்கப்புறம் இங்கே டீமுக்கு ஆள் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ட்ரிப் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது 2வது முறை. அதேமாரி இங்கே வரதுக்கு முன்னாடி என்னென்ன முன்னேற்பாடு எல்லாம் நீங்களே பார்த்து கேட்டுங்க. அவர் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்லுவார். ஓகே இருக்கா இல்லையா? இது மயிலா பரல முன்னாடி கொஞ்சம் லைட்டா மண்டை பண்ண அதுக்குமே எட்ட மாட்டேங்குது. இந்த படம் எல்லாருக்குமே வரணும். பாத்துங்க. கடிச்சிருமா இது? ஓகே பெரிய ஜடம் அனுப்புறோம். பட்டப்பகல்லே அம்மருக்கு தெரியாது, நைட்ல வேற படம் முடிக்க விடுறேன். கண்ணு பயங்கரமா இருக்கும். ஏன்னா அப்பதான் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்துருக்கோம். கலர் போடுற மட்டும் கொண்டு வந்துருக்கோம். என்ன மீன் அது? இதான் சங்காரா மீன். ஹைலைட்டில் இருக்கும், நல்லா இருக்கும். பேர் யாரு வச்சதுன்னா கடல் தான் வச்சது. வாய் பொழந்த வழியா மூடும். வங்காள விரிகுடல மாதிரி இருக்க. நல்லா வாழை ஆட்டுதான் பாத்துங்க. சமைச்சு சாப்பிட்டா அப்படி தேனா அமிர்தமா இருக்கும். ஆமா ரவுண்டு கட்டி அடிக்குது பாரு.
சீக்கிரம் சீக்கிரம் கையால அப்படி இல்லடா குமாரனை போட்டு பழக விடாது. இது மட்டுங்களா? இன்னொன்னு வருது. அடுத்து அதை தூக்குங்க, அதை தூக்குங்க, அதை பிடிங்க, அதை பிடிங்க. காருக்கு வா. வரும் வரும். வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க. அதையும் இறக்கி விடணுங்களா? அதையும் வாங்க. இறக்கி விட்டுக்கலாம். ஆளுக்கு ஒரு பைசா கையில் வச்சுங்க. நல்லா இருப்பாங்க. எப்படி 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 ஆளுக்கு இறக்கி விடு, இறக்கி விடு, இறக்கி விடு. அடிச்சு அடிச்சு எல்லாத்திலையும் பிடிச்சிட்டு தனிப்படுதா மூட்டை போட்டு தான் நெருக்கி போட்டு எல்லாத்துலயும் இருக்குல்ல. ஓகே பத்து பத்து முள்ள அங்க வாங்கிக்கோங்க. முள்ள அங்க வாங்கிக்க. முள்ள இந்த மாத்திங்க இப்படி. முள்ள அங்க வாங்கிக்க மணி. பெருசா அடிச்சுங்க. நீ போன குமாரா கையில என்னைக்கு சுத்து மட்டும் வைக்க கூடாது. ஒரு மீன் தம்பி என்ன தெரியுமா பண்றான்? பஞ்ச தொங்க விட்டுக்கிற பேர் குமாரா. என்ன வேலை பாக்குறீங்க? அதிகமா இருக்கா? பரவாயில்ல பரவாயில்ல. அண்ணாட்ட கிளவுஸ் இல்ல பாத்து பொறுமையா அடிக்கணும். பக்கத்துலயே இங்கே நிக்குது. நீனும் கொஞ்சம் பிடி மணி. நரம்பு உருவுது. இதுக்கப்புறம் தான் வாங்கணும். மீன் வாங்குறது தான் நீ வாங்கணும். வாங்குறீங்களா? வாங்க வாங்க வாங்கி அடுத்த வார்த்தை வாங்க. அஞ்சு தனித்தனியாக டக்கு டக்குன்னு கட் பண்ணு. பார்த்து பார்த்து தூக்கு. கீழே இழுத்து நிக்குது. கீழே இழுத்து நிக்குது. இல்ல இல்ல கரெக்டா இருக்கு. திரண்டு அடிக்குது. பொறுமையா இருந்த கையில முள்ளு ஏறிட முடியாது. ஆத்திரப்படாத. இன்னும் ஒண்ணு இருக்கு. பொறுமை ரெண்டே பேர் தான் பாத்தீங்களா? இப்ப எடுத்தியா அதே மாதிரி பஞ்சு சுத்தன எல்லாம் அதுலதான் வச்சேன். வேற எதுவுமே வைக்கல.
ஓகே பத்துக்க நீ பத்துக்க குமார் பத்து குமார் எடுக்க குமார் 10 குமார் அவ்வளோ கூட இறக்கல இதெல்லாம் தான் நிக்குது எல்லாமே நிக்குது மணி வாங்க முள்ள கொடுத்துருதாருக்கு இல்லைனா ஒரு முள்ள ஒரு ஆள்கிட்ட கொடுத்துரு சிக்கலாயிடும். ஒன்று நீங்கள் கையில் வைக்க கூடாது முள்ள பெருசாக தான் இழுக்கும் அப்படி தான் இழுக்கும் கிட்ட வச்சு தூக்கி போட்டு அவனை தூக்கி போட்டு அங்கே பிடிக்க கூடாது செவனை பிடிங்க கவுத்தில் விடக்கூடாது மக்கா டானு இருக்குல்ல என்ன மீனை கட்டி கொலை பண்றீங்க பாப்பரையும் போட்டு இழுத்துக்கிட்டே வரலாம். குமார் நான் எடுக்க சொல்லிட்டா பத்துனா அவட்ட தர்பூசணிலாம் செருமானம் ஆச்சு ஒரே ஒரு மீன் பொறுமையா அது ஸ்டிக்கு ஒன்ன தூக்கி போட்டு இன்னொன்னே தூக்கு உனக்கு ஸ்டிக்ல கட்டி தருவானா இல்ல நீங்க இறக்குற என்ன சமையல் அவனுக்கு அவ்வளவு இல்ல ஃபாலோவர்ஸ் தக்காளி சூப்புங்க தக்காளி சூப்பா மீன் வறுவலுங்க மீன் வறுவல் ஒரு மில்லியன் குமார் தான் எங்க போட்டோட எல்லாமே இல்ல இப்ப இல்ல மாஸ்டர் மட்டும் இல்ல மீனை இறக்கும் போது நீ சொல்லணும் மீனை ஓகே நான் இன்னும் எந்திரிக்கல வெயில் சரியான வெயில்ண்ணா எங்க நான் வச்சு விட்டேன் அங்கதான் இடம் இருக்கு இந்த வெத்தி வச்சு போட்டு தள்ளுறீங்க அந்த ஆக்டிவ்னஸ் சூரிய பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப எனக்கு அப்படி எருமாட்டை போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்குறோம்ல கொஞ்சம் நவுந்துட்டா குப்பரை விழுந்திருப்பேன் இல்ல அவன் படிச்சது எல்லாம் சூறதான் நம்ம பிடிச்சது கேரை கடல் மேல் ஒரு சமையல் முருங்கைக்கீரை புரட்டல் அதெல்லாம் அவ்வளோ இல்லை அவ்வளவுதான் எல்லாம் வெந்துடும் தக்காளி தள்ளி விட்டுரு காரம் எப்படி முட்டை பொரியலுக்கு சாப்பா வைக்கவா அப்படி இவனும் அந்த மாப்போட வளைக்க போறாங்களா ஒரு போட்டில் அந்த பேடி இழுத்துட்டு வருவோம் போட்டு அந்த போட்டில் வச்சுட்டு உனக்கு நடுவில் வந்து மீனை 4 பக்கம் வந்து தூக்கிடுவாங்க இங்க பாருங்க அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு சொல்லியா உனக்கு ஐயோ நான் உண்மையாக சொல்லியா சுடதான் செய்யுங்க
வேணா கொண்டு பாரு. கை கொஞ்சம் காய்ச்சி போயிருக்குல்ல. டவுட்டா அந்த பொரியல்ல முட்டை போட்டு பார்த்துருப்பீங்களா? இப்ப பாருங்க இது கடல் சமையல். அதான் சமையல் இல்ல. அந்த தலையில போடு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? மீன் மசாலா வாங்குமாறா? மீன் நிறைய இருக்கா? மீன் மசாலா அன்னைக்கு பிடிச்சோம்ல ஒரு மயில் மீன். அதை அனுப்பி விட்டா அவருக்கு. மயில் மீன் இல்லடா, பரலா மீன்டா. பரலா மீன். புள்ளியா இல்ல? உப்பு போட்டியா? பலாக்கா. தக்காளி சூப்ல போட்டு வேண்டிய. தக்காளி சூப்லயே போட்டுருவோம். என்ன மண்டையாவா? மாப்பா கூடிடுச்சுன்னு நமக்கு லக்கு தானே. ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. ரெண்டு தான் இருக்கு பஞ்சு. பாப்பா ஒன்னாலும் கஷ்டி பண்ணுவோம். பேக்குறதே கரெக்டாயிடும். பத்தி பேக்கணும். மேல வந்து அந்த நேரத்துல படப்பண்ணு பேத்து விடணும். ஏன்டா நமக்கு ஒம்புன்னு தான் நான் 2 துண்டியை கொடுத்ததை போட்டு ஆட்டிட்டு இருந்தேன். அப்படி பேர் என்ன செய்யறாம்பாங்க. மீனை தூக்கி நெஞ்சில வச்சேன், அடிச்சு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும்ல இருக்கு. அந்த அளவுக்கு அடிக்குது நீங்க கொடுத்த மீன். நீங்க பிடிச்சி வச்ச மீனை மேத்திலுக்கு தூக்கி காட்டினேன், படப்படப்படப்படன்னு அடிக்குது. இதெல்லாம் எடுக்காமரே எடுத்துட்டு இருக்கேன். எங்க எடுக்கிற ரொம்ப சூடா இருக்கு. இப்ப கையால பரட்டக்கூடாது, அப்புறமா தான் பரட்டணும். மோசமா இருப்பான சாப்பிடுங்க. இங்க பாரு, கட்டிய காட்டணும். நீ அங்க எம்மாத கொடுத்தாலும் ஓடும். அங்க இருக்கு சொன்னா வேற லெவலுங்க.